சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த வசனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வசனத்தின் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே அனுக்கிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன், பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் கடந்த 5 வாரங்கள் சிலுவையிலிருந்து இயேசு கிறிஸ்து உரைத்த 5 வாக்கியங்களை தியானிக்கக்கூடியவர்களாக இருந்தோம். இந்த நாளிலே நாம் சிலுவையிலிருந்து இயேசு கிறிஸ்து உரைத்த 6வது வாக்கியத்தை தியானத்திற்காக எடுத்துக்கொள்வோம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் படிக்கிறோம். அதாவது 6வது வாக்கியம் அல்லது 6வது வார்த்தை என்னவென்றால் முடிந்தது என்கிற வார்த்தையாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர் உரைத்த இந்த 6வது வாக்கியம், 6வது வார்த்தை மிகவும் சிறியதாக இருந்தாலும் கூட அர்த்தம் நிறைந்த வார்த்தையாகவே இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோவான் அப்போஸ்தலனை தவிர வேறு எந்த அப்போஸ்தலனும் இந்த 6வது வாக்கியத்தை குறிப்பிடவில்லை. இந்த 6வது வாக்கியம் என்பது எதை காட்டுகிறது என்றால் பரிபூர்ணத்தையும் முற்று பெறுதலையும் வெற்றியையும் குறிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த முடிந்தது என்கிற வார்த்தை கிரேக்க அரேமிய மொழியிலையும் ஒரே சொல்லாக தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, ஒரே சொல்லாக தான் இருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் நிறைவேற்றப்பட்டு விட்டது, செய்யப்பட்டு விட்டது என்பதுதான் அதனுடைய சிறந்த அர்த்தமாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு எக்ஸாம்பிளாக சொல்ல வேண்டுமானால், ஒரு மருத்துவர் அறுவை சிகிச்சை செய்கிறவராக இருக்கிறார் என்று வைத்து கொள்ளுங்கள். அவர் அந்த அறுவை சிகிச்சையை செய்ய தொடங்கி அந்த அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக செய்து முடித்தாயிற்று என்று பொருள்படும் விதமாக இந்த முடிந்தது என்கிற வார்த்தையின் அர்த்தம் காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு துவக்கமும் உண்டு, ஒரு முடிவும் உண்டு. மனிதனுக்கு மாத்திரமல்ல, மற்ற எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அதற்கு ஒரு துவக்கமும் உண்டு, ஒரு முடிவும் உண்டு. அதுபோல இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை நாம் படிக்கும் போதும் இந்த உலகத்திலே அவருடைய துவக்கத்தை குறித்து அறிந்து கொள்கிறோம். இந்த உலகத்திலே அவர் ஊழியம் செய்து நிறைவேற்றின காரியத்தையும் நாம் முடிந்தது என்கிற வார்த்தையின் மூலமாக கற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, அது மட்டும் இல்லை, அநேக பேரரசுகள் இந்த உலகத்திலே தோன்றக்கூடியதாக இருந்தது. அநேக வல்லரசுகளை குறித்து நீங்கள் படிக்கும் போதும் அந்த வல்லரசுகளுக்கெல்லாம் ஒரு துவக்கம் இருந்தது, ஒரு முடிவும் காணப்பட்டது. அப்படியானால் யாருக்கானாலும் சரி, அதற்கு ஒரு துவக்கமும் உண்டு, முடிவும் உண்டு. ஆனால் முடிவு மிகவும் முக்கியமானது. ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி சொல்வார்கள், ஆல் இஸ் வெல் தட் எண்ட்ஸ் வெல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? ஆல் இஸ் வெல் தட் எண்ட்ஸ் வெல். தெய்வ பிள்ளையே, எல்லாவற்றிற்கும் ஒரு துவக்கம் உண்டு, முடிவு உண்டு என்றால் முடிவு நலமானதாக காணப்பட வேண்டும். இதை தான் பிரசங்கி குறிப்பிடும் போது பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே குறிப்பிடுகிறார், ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது என்று குறிப்பிடுகிறார். அப்படியானால் ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு நோக்கம் உண்டு, ஒரு குறிக்கோள் உண்டு. அந்த நோக்கம், அந்த குறிக்கோள், அதன் முடிவு எப்படி காணப்பட வேண்டும் என்றால் நலமானதாக காணப்பட வேண்டும். சரி, இயேசு கிறிஸ்து சிலுவையிலிருந்து உரைத்தாரே முடிந்தது என்று சொல்லி, அவர் என்னென்ன காரியங்களை எல்லாம் நிறைவேற்றி முடிக்கக்கூடியவராக இருந்தார்
என்பதை குறித்து சில வசனங்களை இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் சுட்டிக்காட்ட விரும்புகிறார். முதலாவது, தெய்வ பிள்ளையை இயேசு கிறிஸ்து பிதாவின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியக்கூடியவராக இருந்தார். அந்த கீழ்ப்படிதலை முழுமையாக நிறைவேற்றி முடிக்கக்கூடியவராக இருந்தார். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், தேவன் ஆதியிலே ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்தார். அவர்கள் செய்த ஒரே தவறு என்னவென்றால் கீழ்ப்படியாமைதான். கீழ்ப்படியாமையினாலே அவர்கள் தேவனுடைய பார்வையிலே பாவம் இழைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்றால், பிதாவின் வார்த்தைகளுக்கு அப்படியே துவக்கம் முதல் இந்த ஊழியத்தை பூமியிலே முடிக்கும் நாள் வரைக்கும் கீழ்ப்படிதலின் மூலமாக நிறைவேற்றக்கூடியவராக இருந்தார். ஆகவே முடிந்தது என்று சொல்லும்போது நாம் அறிந்து கொள்கிறோம், அவர் முழுமையாக பிதாவின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியக்கூடியவராக காணப்பட்டார் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். இரண்டாவதாக, ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்று இயேசுவை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் காணப்படுகிறது. பெண்ணின் வித்தாக வந்தவர் யார் என்றால் இரட்சகர் இயேசு. அப்ப அவர் எல்லா விதங்களிலேயும் பிரச்சனைகளை, மனிதர்கள் என்னென்ன காரியங்களை எல்லாம் பிரச்சனைகளாக எதிர்கொள்வார்களோ நல்ல காரியங்களை செய்யும் போது, அதுபோல இயேசுவும் பிதாவின் சித்தத்தின்படி ஊழியம் செய்த வேளையிலே அநேக பிரச்சனைகளை, அவர் நல்ல காரியங்களை செய்த வேளையிலேயும் கூட அநேக பிரச்சனைகளை எதிர் நோக்கக்கூடியவராக இருந்தார். ஆனாலும் தெய்வ பிள்ளை அந்த பிரச்சனைகளை எல்லாம் எதிர்நோக்கினாரே, அது எதை காட்டுகிறது என்றால், பிசாசானவன் அவருடைய குதிகாலை நசுக்கும்படியாக முயற்சி செய்த கிரியைகளை காட்டுகிறது. ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமானால், இயேசு கிறிஸ்து ஊழியத்திற்கு வருவதற்கு முன்பாக வனாந்திரத்திலே உபவாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த வனாந்திரத்திலே உபவாசம் பண்ணி முடித்த வேளையிலேயும் கூட பிசாசானவன் இயேசுவை சோதிக்கக்கூடியவனாக காணப்பட்டான். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களிலே வாசிக்கிறோம். அப்ப அந்த சோதனையை நாம் எவ்விதமாக எடுத்துக்கொள்ளலாம் என்றால், பிசாசானவன் இயேசுவின் குதிகாலை நசுக்கும்படியாக எடுத்துக்கொண்ட முயற்சியாக நம்மால் காண முடியும். அது மாத்திரமல்ல, மத்தேயு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, ஏரோதின் மூலமாக அநேக கஷ்டங்கள் இயேசுவுக்கு வந்தது. அதை நாம் எவ்விதமாக எடுத்துக்கொள்ளலாம் என்றால், பிசாசானவன் ஏரோதின் மூலமாக இயேசுவின் குதிகாலை நசுக்கும்படியாக எடுத்துக்கொண்ட முயற்சியாக நம்மால் காண முடியும். அது மாத்திரமல்ல, மத்தேயு 16ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வசனங்களை வாசிக்கும் போது, யூதாஸ் மூலமாக இயேசு காட்டி கொடுக்கப்படுகிறார். அப்படியானால் இதை நாம் எப்படி காணலாம் என்றால், யூதாஸ் மூலமாக பிசாசானவன் இயேசுவின் குதிகாலை நசுக்கும்படியாக எடுத்துக்கொண்ட முயற்சியாக நம்மால் காண முடியும். தீர்க்க தரிசனமாக காணப்படுகிறது, நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்று. அப்படியானால் அவனுடைய முயற்சி நிறைவேறினதை போல காணப்படுகிற இடம்தான் சிலுவை மரணம். தெய்வ பிள்ளைய, ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை சிலுவை மரணத்தோடு முடிந்து போகவில்லை. அவர் 3ஆம் நாள் என்ன செய்தார்? உயிரோடு எழுந்தார். ஆகவே தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக உயிர்த்தெழுந்த கிறிஸ்து பிசாசின் தலையை என்ன செய்து போட்டார்? நசுக்கி போட்டார். அதனுடைய அர்த்தம் என்ன தெய்வ பிள்ளையே? பிசாசானுடைய தலையை நசுக்கி போட்டார் இயேசு என்று சொல்லும் போது அதனுடைய அர்த்தம் என்ன? பிசாசானவன் முழு மனுக்குலத்தையும் பாதாளத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைத்திருந்த அவனுடைய எண்ணங்களை, திட்டங்களை இயேசு கிறிஸ்து அவமாக்கி போட்டார். அதுதான் பிசாசின் தலையை நசுக்கினார் என்று வேதாகமம் குறிப்பிடுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிசாசானுடைய ஒரே எண்ணம் சீர்குலைந்து போனது. காரணம், இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தின் மூலமாக அந்த பிசாசின் திட்டத்தை சீர்குலைத்து போட்டு ரட்சிப்பின் வழியை ஏற்படுத்தினார். மூன்றாவதாக, தெய்வ பிள்ளையே, இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை குறித்து படிக்கும்போது அநேக தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறி முடிகிறதாக காணப்பட்டது. ஒரு உதாரணமாக சொல்ல வேண்டுமானால், அவர் பிறப்பதற்கு முன்பே
அவரை பற்றி அனைத்து விவரங்களும் முன்னறிவிக்கப்படக்கூடியதாக இருந்தது. அவர் பிறக்கக்கூடிய இடம் என்ன என்று தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டிருந்தது. மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர் ஒரு கன்னிகையினிடத்தில் பிறப்பார் என்று இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை குறித்து முன்னறிவிக்கப்பட்டிருந்தது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே அதை குறித்து படிக்கிறோம். இயேசு கிறிஸ்து முழு மனுக்குலத்திற்காகவும் பாடுபடுவார் என்று முன்னுரைக்கப்பட்டிருந்தது. அதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களிலே படிக்கிறோம். இயேசு 30 காசுகளுக்காக விற்கப்படுவார், காட்டி கொடுக்கப்படுவார் என்று தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டிருந்தது. சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களிலே படிக்கிறோம். அது புதிய ஏற்பாட்டின் காலத்திலே நிறைவேறக்கூடியதாக இருந்தது. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே படிக்கும்போது நாம் அந்த சத்தியத்தை அறிந்து கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து அவருடைய பகைவர்களாலே பிடிக்கப்படுவார், அவருடைய சீடர்கள் எல்லாம் சிதறடிக்கப்படுவார்கள் என்று தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டிருந்தது. சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே படிக்கிறோம். அது எங்கே நிறைவேறினது? அதனுடைய நிறைவேறுதலை குறித்து மார்க் எழுதின புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே படிக்கிறோம். அது மாத்திரமல்ல, இயேசுவுக்கு எதிராக பொய் சாட்சிகள் எழும்புவார்கள் என்று தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது. சங்கீதம் 27ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்திலே நாம் அதை குறித்து படிக்கிறோம். சங்கீதம் 35ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்திலே படிக்கிறோம். இவைகளெல்லாம் நிறைவேறக்கூடிய காரியமாக நிகழ்ந்தது. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து அவமதிக்கப்படுவார் என்று தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டிருந்தது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம். அதனுடைய நிறைவேறுதல் எங்கே காணப்படுகிறது? மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 67ஆம் வசனத்திலே நம்மால் படிக்க முடியும். குற்றவாளிகளில் ஒருவராக இயேசு கிறிஸ்து எண்ணப்படுவார் என்று தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது. சங்கீதம் 53ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்திலே படிக்கிறோம். தெய்வ பிள்ளையை, இயேசு கிறிஸ்துனுடைய ஆடைகள் சீட்டு போடப்படும் என்று தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது. சங்கீதம் 22ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்திலே படிக்கிறோம். அதனுடைய நிறைவேறுதல் எங்கே காணப்படுகிறது? லூக்கா 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே நாம் அதை படித்து அறிந்து கொள்ள முடியும். இவ்விதமாக தெய்வ பிள்ளையே, இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடியதாக, நிறைவேறி முடிகிறதாக காணப்பட்டது. இதையெல்லாம் மனதிலே வைத்துதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் முடிந்தது என்று. இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருந்து கொண்டு 4ஆவதாக ஒரு வாக்கியம் சொன்னாரே, என்ன? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? அந்த வாக்கியமும் கூட அவரால் உரைக்கப்படும் என்று தீர்க்க தரிசனமாக முன்னுரைக்கப்பட்டிருந்தது. சங்கீதம் 22ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே படிக்கிறோம். அது நிறைவேறின இடம்தான் சிலுவையாக காணப்படுகிறது. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலே நம்மால் அதை வாசிக்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, இயேசுவுக்கு காடியை குடிக்க கொடுப்பார்கள் என்று தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது. சங்கீதம் 69ஆம் சங்கீதம் 21ஆம் வசனத்திலே படிக்கிறோம். அது எங்கே நிறைவேறுகிறது? சிலுவையிலே இயேசு அறையப்பட்டிருந்த வேளையிலே நிறைவேறக்கூடியதாக இருந்தது. அந்த நிறைவேறுதலை தான் யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே படிக்கிறோம். இந்த வசனங்களை எல்லாம் எதற்காக சுட்டி காட்டினேன் என்றால், இயேசுவை குறித்து முன்னுரைக்கப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனமும் நிறைவேறக்கூடியதாக இருந்தது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளை, இதையெல்லாம் மனதிலே வைத்துதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் முடிந்தது என்று. இன்னும் நாம் அநேக சத்தியங்களை தியானிக்க முடியும். பிசாசானவனால் மனுக்குலத்திற்கு உண்டாயிருந்தது என்னவென்றால் மரண பயம். பாவத்தின் சம்பளம் என்ன? மரணம். அப்ப முழு மனுக்குலத்தையும் பாவத்திற்கு அடிமையாக்கி 2ஆம் மரணமாகிய அக்கினி கடலுக்கென்று, அழிவுக்கென்று, மரணத்திற்கென்று பிசாசானவன் திட்டமிட்டிருந்தான். ஆனால் தேவன் என்ன செய்தார்? தம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக
அந்த மரண பயத்திலிருந்து ஒரு விடுதலையை, இரட்சிப்பை மனுக்குலத்திற்கு சிலுவையிலே ஏற்படுத்தினார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே பவுல் ஒரு சூளுரைக்கிறார். அது என்ன? மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சூளுரைக்கக்கூடியவராக காணப்படுகிறார். ஆகவே ரட்சிக்கப்பட்ட ஜனமாகிய நாமும் கூட அந்த இரண்டாம் மரணமாகிய அக்கினி கடலுக்கு தேவன் நம்மை விலக்கி மீட்டு ரட்சிக்கிறவராக இருக்கிறார் என்கிற தெய்வீக சந்தோஷத்தோடு நாமும் சூளுரைக்க முடியும். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று நம்மால் துணிச்சலுடன் கேட்க முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் சிலுவையிலே இயேசு கிறிஸ்து முழு மனுக்குலமும் பாவ சாப வல்லமைகளிலிருந்து, பாதாள பிடியிலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஏதுவான இரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கக்கூடியவராக காணப்பட்டார். சங்கீதம் 51 சங்கீதம் 5 சங்கீதக்காரர் இவ்விதமாக குறிப்பிடுகிறார்: இதோ நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் என்று. ஏன் சங்கீதக்காரர் அவ்விதமாக குறிப்பிடுகிறார் என்றால், ஒரு கோணத்தில் நாம் சிந்திக்கும் போது முதல் பெற்றோர் என்ன செய்தார்கள்? பாவம் செய்தார்கள். அவர்களிலிருந்து தோன்றின சந்ததிகள் அனைத்துமே பாவத்தை சுதந்தரிக்கக்கூடியதாக காணப்பட்டது. இதனை அறிந்து கொள்ளும் விதத்தில் தான் சங்கீதக்காரர் எழுதுகிறார்: இதோ நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் என்று. ஆனால் அந்த பாவத்திலிருந்து முழு மனுக்குலத்தையும் மீட்க வேண்டும் என்கிற திட்டம் யாரிடத்தில் இருந்தது என்றால், பரலோக பிதாவினிடத்தில் இருந்தது. அந்த திட்டத்தை யார் மூலமாக நிறைவேற்றினார் என்றால், தம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவன் நிறைவேற்றக்கூடியவராக இருந்தார். அந்த திட்டத்திற்கு முழு ஒத்துழைப்பையும் இயேசு கிறிஸ்து நல்கக்கூடியவராக இருந்தார். பிரைஸ் தி லார்ட். கலாத்தியருக்கு எழுதின புஸ்தகம் 4 படிக்கிறோம்: காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் என்று படிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அந்த அனுப்பப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு இயேசு கிறிஸ்து பிதாவின் வார்த்தைகளுக்கு முழுமையாக கீழ்ப்படியக்கூடியவராக இருந்தார். அந்த மீட்பின் திட்டத்தை பிதாவின் விருப்பத்தின்படி பல பாடுகளையும் ஏற்றுக்கொள்வதன் மூலமாகவும் நிறைவேற்றக்கூடியவராக காணப்பட்டார். அவர் பாடுபட்டபடியினால், அவர் இரத்தம் சிந்தினபடியினால், அந்த விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று படிக்கிறோம். இரத்தம் சிந்துதலில் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பிரமாணத்தின்படியே, தேவனுடைய சித்தத்தின்படியே ரட்சிப்பின் திட்டத்தை இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தின் மூலமாக கிருபாதார பலியாக மாறி நிறைவேற்றக்கூடியவராக காணப்பட்டார். அந்த திட்டம் என்ன? பிதாவாகிய தேவனுடைய திட்டம் என்ன? ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரையே தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று படிக்கிறோம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 3:3 படிக்கிறோம்: ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. அப்ப பாவத்தின் தன்மையோடு காணப்படுகிற மனிதன், பெற்றோர் மூலமாக பிறப்பிக்கப்பட்ட மனிதன் மறுபடியும் என்ன செய்ய வேண்டும்? பிறக்க வேண்டும். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும். ஒரு ஆவிக்குரிய பிறவியை எடுக்க வேண்டும். தெய்வ பிள்ளைய ஒரு மறுபடியும் பிறக்கக்கூடிய அனுபவத்தை அடைய வேண்டும். தெய்வ பிள்ளைய அதனுடைய துவக்கம்தான், ரட்சிப்பின் துவக்கமாக சிலுவையிலே இயேசு கிறிஸ்து கிருபாதார பலியாக மாறினதன் மூலமாக அவருடைய நாமத்தை, இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது. எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 2:8-9 வாசியுங்கள். எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 2:8-9.
கிருபையினாலே கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல, இது கிரியைகளினால் உண்டானது அல்ல என்று படிக்கிறோம். அப்படியானால் அதனுடைய அர்த்தம் என்ன? பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அநேக சடங்காசாரங்கள் இருந்தது, செரிமோனியல் ஃபெஸ்டிவல்ஸ் இருந்தது. ஆனால் அப்படிப்பட்ட செரிமோனியல் கிரியைகளினாலே, சடங்காச்சாரங்களினாலே, கிரியைகளினாலே மெய்யான ரட்சிப்பு மனிதனுக்கு கிடைப்பதில்லை. அதை தான் நாம் இங்கே படிக்கிறோம். ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. பிரைஸ் தி லார்ட். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே உண்டானதல்ல, இலவசமாக இந்த ரட்சிப்பு மனிதனுக்கு கிடைக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விசுவாசிப்பதினாலே அவருடைய கிருபையை இலவசமாக நாம் பெற்றுக்கொண்டு தேவனுடைய ஈவாக அந்த ரட்சிப்பை மனிதன் பெற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தார் என்பதை குறித்து சிந்திக்கும் போது பிதாவின் பரலோக திட்டத்தை நிறைவேற்றும் வண்ணமாகவே ஜீவிக்கக்கூடியவராக இந்த பூமியிலே காணப்பட்டார். அப்படியானால் இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தார், சிலுவையின் வழியாக தான் ரட்சிப்பு உண்டு என்பதை அறிந்திருந்தார். ஆகவே சிலுவையின் வழியிலே கடந்து வராமல் ஒருவரும் ரட்சிப்பை அடைய முடியாது. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று. அப்ப ரட்சிப்பின் திட்டம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நிறைவேறக்கூடியதாக இருந்தது. அதை முடித்து விட்டேன் என்று இயேசு கிறிஸ்து 6வது வாக்கியமாக சிலுவையில் இருந்து உரைக்கக்கூடியவராக இருந்தார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து விதமாக சொன்னார், நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள், அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன் என்று குறிப்பிட்டார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் மாரல் லாஸ் நியாயப்பிரமாணங்களிலே காணப்படுகிறது. அவைகளையெல்லாம் நிறைவேற்றுவதற்கு தான் இயேசு கிறிஸ்து வந்தார். தீர்க்க தரிசனங்களை ஒழிப்பதற்கல்ல, அதெல்லாம் தன்னுடைய ஜீவியத்தின் மூலமாக தன்னை குறித்து உரைத்த காரியமெல்லாம் நிறைவேறுகிறது என்பதை உறுதிப்படுத்தும்படியாக இயேசு கிறிஸ்துடைய ஜீவியம் காணப்பட்டது. நீங்கள் மர்ரூப மலையின் சம்பவத்தை எடுத்துக்கொள்வீர்களானால் இயேசு கிறிஸ்து மர்ரூப மலைக்கு யாரையெல்லாம் கூட்டி கொண்டு போறார்? பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேரையும் கூட்டி கொண்டு போறார். அங்கே அவர் மர்ரூபம் அடைந்த வேளையிலே அவரோடு யார் யார் பேசிக்கொள்கிறார்கள்? மோசேயும் எலியாவும். இந்த 2 பேர் எப்படிப்பட்டவர்கள் என்பதை குறித்து சிந்திக்கும் போது மோசே நியாயப்பிரமாணத்தின் பிரதிநிதியாக காணப்படுகிறார், எலியா தீர்க்கதரிசிகளின் பிரதிநிதியாக காணப்படுகிறார். ஆகவே இவர்கள் இருவரும் தான் மர்ரூப மலையிலே இயேசுவோடு சம்பாஷணை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம், இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தையும் மாரல்லாஸ் தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்றுகிறவராகவே காணப்பட்டிருக்கிறார் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அவர் அந்த மர்ரூப மலையிலே எலியாவோடும் மோசேயோடும் பேசிக்கொண்டது என்ன? எருசலேமில் நிறைவேறப் போகிற மரணத்தை பற்றி, இயேசு தன்னுடைய மரணத்தை பற்றி பேசக்கூடியவராக இருந்தார் என்று நாம் படிக்கிறோம். அப்படியானால் இதிலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்கிறோம் என்றால், இயேசுவின் சிலுவை மரணத்தின் மூலமாக நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் நிறைவேறி முடிந்தது என்பதை அறிந்து கொள்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து அநியாயமாக நியாய தீர்ப்பு செய்யப்படுவார் என்று சொல்லப்பட்டிருந்தது. நாம் பொதுவாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்ட அந்த வெள்ளிக்கிழமைக்கு முந்தின நாள் வியாழக்கிழமை, அந்த நாளை பெரிய வியாழன் என்று பொதுவாக குறிப்பிடக்கூடியவர்களாக காணப்படுவோம். அந்த பெரிய வியாழக்கிழமை அன்று நள்ளிரவிலே இயேசு கிறிஸ்து தம்முடைய பகைவர்களாலே பிடிக்கப்படுகிறார். குட் ஃப்ரைடே தினம் வெள்ளிக்கிழமை, அதை நாம் பெரிய வெள்ளி என்று குறிப்பிடக்கூடியவர்களாக இருப்போம். அந்த பெரிய வெள்ளிக்கிழமை அன்று 9 மணிக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்படுகிறார். தெய்வ பிள்ளை, இந்த குறுகிய
நேரத்திற்குள்ளாக 6 விசாரணைகளை இயேசு கிறிஸ்து சந்திக்கக்கூடியவராக இருந்தார். ரோமருடைய சட்டம் உலகத்திலேயே மிக சிறந்த சட்டமாக திகழ்ந்தது. ஆனால் அந்த சட்டம் கூட இயேசுவை என்ன செய்ய முடியவில்லை, காப்பாற்ற முடியவில்லை. இதிலிருந்து நீங்கள் என்ன அறிந்து கொள்கிறீர்கள் என்றால், இயேசு கிறிஸ்து அநியாயமாக தீர்ப்பிடப்படுகிறவராக, நியாய தீர்ப்பை சந்திக்கக்கூடியவராக காணப்பட்டார் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். எந்த சட்டங்களும் இயேசுவை சிலுவையிலே அவர் சந்திக்க வேண்டிய மரணத்திலிருந்து அவரை விடுவிக்க முடியவில்லை. அப்படியானால் இயேசுவின் சிலுவை மரணத்திற்கு பிறகு ஒரு உயிர்த்தெழுதல் உண்டாயிருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருந்தது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? எல்லா அநியாயங்களுக்கும் ஒரு முடிவு உண்டு என்பதை அறிந்து கொள்கிறோம். எல்லா அநியாயத்திற்கும் முடிவு உண்டு என்பதை இயேசு கிறிஸ்து அநியாயமாக நியாய தீர்ப்பு செய்யப்பட்டதின் மூலமாக வெளிப்படுத்தக்கூடியவராக காணப்பட்டார். அதையும் கூட நாம் சிந்திக்கும் வண்ணமாக தான் சிலுவையில் இருந்து 6வது வாக்கியமாக அநியாயம் செய்யப்பட்ட ஆயிற்று, முடிந்தது என்று சொல்லும் விதமாக இயேசுவின் வாக்கியம் காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மார்க்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திற்கு கடந்து வரும்போது இயேசு கிறிஸ்து இவ்விதமாக பிரசங்கித்தார். காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்று சொல்லி பிரசங்கம் பண்ணக்கூடியவராக இருந்தார். இதிலிருந்து இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தின் மூலமாக மனுக்குலத்திற்கு ரட்சிப்பை ஏற்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்தை இந்த உலகத்திலே ஸ்தாபிக்கக்கூடியவராக காணப்பட்டார். ஆகவேதான் இங்கே சொல்லுகிறார், காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்று போதிக்கக்கூடியவராக இருந்தார். ஆகவேதான் மத்தேயு 13ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது அவர் பேசின உவமைகள் அனைத்தும் பரலோக ராஜ்யத்தை குறித்த உவமைகளாகவே தான் காணப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். தெய்வ பிள்ளையே, இயேசு கிறிஸ்து எதற்காக அநேக அற்புதங்களை ஊழியம் செய்த நாட்களிலே செய்தார் என்பதை குறித்து நாம் சிந்திக்கும் போது, தேவனுடைய ராஜ்யத்தின் ஆளுகை இந்த பூமியிலே உண்டாயிருக்கிறது என்பதை அவர் செய்த அற்புதங்களின் மூலமாக அறிந்து கொள்ள வைக்கக்கூடியவராக இருந்தார். இன்றைக்கும் அநேக அற்புதங்கள் இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கிறவருடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிறது என்றால் நாம் ஒரு சத்தியத்தை விளங்கி கொள்ள வேண்டும். தேவனுடைய ராஜ்யமானது இன்றைக்கும் இந்த பூமியிலே செயலாற்றி கொண்டிருக்கிறது என்று. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய ராஜ்யத்தினை எதிர்க்கக்கூடியவன் யார்? பிசாசானவன். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, அந்த பிசாசானவனை இயேசு கிறிஸ்து முறியடிக்கக்கூடியவராக இருந்தார். தேவனுடைய ராஜ்யத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய பிசாசானவனை இயேசு கிறிஸ்து முறியடிக்கக்கூடியவராக காணப்பட்டார். அன்றைக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவனுடைய திட்டங்களை அவமாக்கினார் என்றால், இன்றைக்கும் தேவனுடைய ராஜ்யத்தின் வல்லமை பிசாசின் வல்லமைகளை மேற்கொண்டு அநேகரை இரட்சிப்பின் பாதையிலே இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கிறவர்களை வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் தேவனுடைய ஆவியினாலே யாரை துரத்துகிறேன்? பிசாசை துரத்துகிறேன் என்று சொன்னார். அந்த வசனத்தை வாசிங்க. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே என்று சொன்னார். அப்படியானால் தேவனுடைய ராஜ்யத்தின் வல்லமை அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வெளிப்படக்கூடியதாக இருந்தது என்றால், பிசாசுகளை துரத்தக்கூடியவராக இருந்தார் என்றால், இன்றைக்கும் கூட தேவனுடைய ராஜ்யத்தின் வல்லமை பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட நம் ஒவ்வொருவரின் மூலமாகவும் வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது. அந்த இடங்களிலெல்லாம் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. பிசாசு எதிர்த்து நிற்கப்படுகிறவனாக இருக்கிறான். பிசாசானவன் ஓடி போகிறவனாக இருக்கிறான். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று.
கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தின் மூலமாக தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே ஸ்தாபிக்கக்கூடியவராக இருந்தார். அவருடைய பாடுகள், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதலும் கூட தேவனுடைய ராஜ்யத்தை பூமியிலே கட்டி எழுப்பக்கூடியதாகவே இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் நாம் எல்லாரும் இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக காணப்படுகிறோம் என்றால், அப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பு இயேசு கிறிஸ்து சிலுவையிலே கிருபாதார பலியாக தன்னையே ஒப்பு கொடுத்தபடியினால்தான் நம்முடைய ஜீவியத்திலே அப்படி ஒரு புதிதாக்கப்படுதல், புதிய சிருஷ்டியாக உருவாக்கப்படுகிற காரியம் நிகழக்கூடியதாக அமைந்தது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகளெல்லாம் ஒளிந்து போயின. துர்க்குணத்திலே உருவானேன் என்று சங்கீதக்காரன் குறிப்பிடுகிறாரே, அந்த துர்க்குணம் எல்லாம் நீங்கி போய் ஒரு புதிதாக்கப்படுதல், புதிய சிருஷ்டியாக உருவாக்கப்படுகிற பாக்கியத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே இரட்சிப்பின் ஆசீர்வாதமாக சம்பாதித்து வைத்ததினாலே நாம் பெற்று அனுபவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, சாபங்களுக்கு ஒரு முடிவு வரக்கூடியதாக இருக்கிறது. கலாத்தியருக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, பரம்பரையாக தொன்று தொட்டு காணப்படுகிற சாபங்கள் எல்லாம் இருக்கிறது. அந்த சாபங்களிலிருந்தெல்லாம் ஒரு விடுதலை கிடைக்குமா என்று ஏக்கத்தோடு இருக்கிற ஜனங்கள், குடும்பங்கள் உண்டு. இயேசு கிறிஸ்து ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகிறார். பரம்பரையாக காணப்படுகிற சாபங்களுக்கெல்லாம் என்ன உண்டு? முடிவு உண்டு. அந்த சாபங்களை எல்லாம் தன் மீது ஏற்றுக்கொண்டேன் என்று இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார். அதற்காகவே முள்முடி அவருடைய சிரசின் மீது சூட்டப்பட்டது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து இரட்சிப்பை அடையும் போது தொன்று தொட்டு வரக்கூடிய பரம்பரை சாபங்களிலிருந்தெல்லாம் மனிதன் விடுதலையை பெற்றுக்கொள்கிறான். குடும்பங்களுக்கு விடுதலை கிடைக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் மூலமாக சாபங்கள் முறிந்து போகக்கூடியதாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து முடிந்தது என்று சொல்லும் போது அது எதையும் கூட காட்டுகிறது என்றால், இயேசு கிறிஸ்து ஒரு இடத்தில் சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். ஏனென்றால் அன்றைக்கு வாழ்ந்து வந்த ஜனங்கள் இயேசுவினிடத்தில் வந்து கேட்டார்கள், பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று. அப்பொழுது இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று குறிப்பிட்டார். அப்படியானால் தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. பிதாவோடு காணப்பட்ட வார்த்தை குமாரனாகிய தேவன் மாம்சத்திலே வெளிப்படக்கூடியவராக இருந்தார். அவர் பிதாவாகிய தேவனுடைய தற்சரூபமாக காணப்பட்டார். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், தன்னை கண்டவன் யாரை கண்டான்? பிதாவை கண்டான் என்று. பிதாவாகிய தேவனை ஒருபோதும் ஒருவனும் கண்டதில்லை. அவர் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். அவரை வெளிப்படுத்தும்படியாக தான், பிதாவாகிய தேவனை வெளிப்படுத்தும்படியாக தான் பிதா குமாரனை, தம்முடைய சாயலுக்கு ஒப்பாக காணப்பட்ட குமாரனை இந்த பூமியிலே மனிதர்கள் மத்தியிலே மனிதனை போல காணப்படும்படியாக மனித சரீரத்தை ஏற்றுக்கொண்டு ஊழியம் செய்யும்படியாக அனுப்பினார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே படிக்கிறோம், தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் என்று படிக்கிறோம். அதை சுட்டி காட்டும் வண்ணமாக தான் இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டார். யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று. தெய்வ பிள்ளையே, அப்படியானால் பிதாவாகிய இறைவனுடைய இதயத்தை இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தக்கூடியவராக இருந்தார். பிதாவின் சிந்தனை எப்படிப்பட்டது, பிதாவின் சொல் எப்படிப்பட்டது, பிதாவின் செயல் எப்படிப்பட்டது, அனைத்தையும் இயேசு கிறிஸ்து எடுத்து காட்டக்கூடியவராக இருந்தார். அதற்கெல்லாம் சாட்சியாக தான் சிலுவையிலே பாடுகளை ஏற்றுக்கொண்ட வேளையிலேயும் கூட அவருடைய வார்த்தைகள், இயேசுவின் வார்த்தைகள் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பதை இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை வாக்கியத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம்.
அப்படியானால் இயேசு கிறிஸ்து பிதாவை மனுக்குலத்திற்கு வெளிப்படுத்தி காட்ட வேண்டிய சகல ஊழியத்தையும் செய்து முடித்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய வல்லமை எப்படிப்பட்டது, தேவனுடைய இரக்கம் எப்படிப்பட்டது, தேவனுடைய நியாய தீர்ப்பு எப்படிப்பட்டது, தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது, தேவனுடைய கிருபை எப்படிப்பட்டது, தேவனுடைய மனதுருக்கம் எப்படிப்பட்டது, தேவனுடைய இரட்சிப்பின் செயல் எப்படிப்பட்டது, எல்லாவற்றையும், பிதாவின் சுபாவம் எப்படிப்பட்டது, பிதாவின் குணாதிசயம் எப்படிப்பட்டது, பிதாவை முழுமையாக வெளிப்படுத்தி காட்டி முடிந்தது என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆகவே இயேசு கிறிஸ்துவை காண்கிறவர்கள் பிதாவாகிய இறைவனை காணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சிலுவையின் மரணத்தின் மூலமாக பிதாவாகிய கடவுளை முழுமையாக வெளிப்படுத்தி முடிந்தது. அதை தான் இயேசு கிறிஸ்து முடிந்தது என்கிற வாக்கியத்தின் மூலமாகவும் சத்தியத்தை அறிந்து கொள்ள வைக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, முடிந்தது என்று சொல்லும் போது இயேசு கிறிஸ்துடைய சரீரம் எப்படிப்பட்டதாய் இருந்தது என்றால் ஒரு வரையறைக்குள்ளாக காணப்பட்டது. எப்படி என்றால், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, உயிர்த்தெழுந்த சரீரத்தோடு காணப்படுகிற இயேசு கிறிஸ்து திடீரென்று ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கடந்து செல்வார். பூட்டின அறைக்குள்ளாக பிரவேசிப்பார். பயப்படாதேயுங்கள், சமாதானம் என்று சொல்வார். அவருடைய சரீரம் பார்த்தீர்கள் என்றால் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கடந்து செல்லக்கூடியதாக காணப்பட்டது. பூட்டின அறைக்குள்ளாக கூட பிரவேசிக்க கூடியதாக காணப்பட்டது. ஆனால் அப்படிப்பட்ட தன்மை அவர் மனுஷகுமாரனாக மனுஷ சரீரத்தோடு இருந்த வேளையிலே காணப்படவில்லை. ஆகவே இயேசுவினுடைய உடல் ஒரு வரையறைக்குள்ளாக காணப்பட்டது, ஒரு எல்லைக்குள்ளாக காணப்பட்டது. ஆனால் உயிர்த்தெழுந்த சரீரம் அது ஒரு எல்லைக்குட்பட்டதாக இருக்கவில்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே அந்த வரையறைக்கு ஒரு முடிவு வந்தது என்று இயேசு குறிப்பிடுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த மாம்ச சரீரத்தோடு இருந்தபடியினால் உண்டாயிருந்த எல்லைக்குட்பட்டிருந்த வரையறைக்கு ஒரு முடிவு வந்தது என்று அறிவிக்கக்கூடியவராக இருக்கிறார். யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசியுங்கள். யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. அப்படியானால் இயேசு கிறிஸ்து நித்தியராக காணப்படுகிறார். என்றென்றைக்கும் இருந்தவராக, இருக்கக்கூடியவராக, இருக்க போகிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட நித்தியராக காணப்பட்ட இயேசு என்ன செய்கிறார்? மனித சரீரத்தோடு இந்த பூமியிலே சஞ்சரிக்கக்கூடியவராக இருந்தார். ஆனால் அந்த மனித சரீரத்தோடு சஞ்சரித்த வேளை எப்படிப்பட்டதாய் இருந்ததென்றால், ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள் சரீரத்தோடு ஒரு எல்லைக்குட்பட்டு காணப்படுவதற்கு ஏதுவாக அமைந்திருந்தது. யோவான் 8ஆம் அதிகாரம் 56-58 வசனங்களை வாசியுங்கள். பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார். ஆபிரகாமின் நாட்களிலேயே ஆபிரகாம் இயேசுவை கண்டு களி கூர்ந்ததாக சொல்லப்படுகிறது. அப்படியானால் தெய்வ பிள்ளையே, இயேசு கிறிஸ்து நித்தியராக காணப்பட்டிருக்கிறார். இருந்தாலும் அந்த இறைவனுடைய இரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றும்படியாக மனுஷ சாயலானார். பிரைஸ் தி லார்ட். அதை தான் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6-8 வசனங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறார். பிலிப்பியருக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6-8 வசனங்கள். பாருங்கள், அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை, யாருக்கு சமமாய் இருப்பதை? பிதாவாகிய தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து 8ஆம் வசனம் வரைக்கும், அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே
தாழ்த்தினார் என்று படிக்கிறோம். அப்படியானால் இயேசுவின் எல்லையுள்ள பாடுகள் நிறைந்த உடலின் தேவை மரணத்துடன் முடிந்தது. சிலுவை மரணத்துடன் இயேசுவின் உடலின் பாடுகள் முடிவுக்கு வருகிறது. இனி அவருக்கு இருக்க போவது என்ன உடல்? உயிர்த்தெழுந்த மகிமையின் உடல். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இதையெல்லாம் மனதிலே வைத்து கொண்டுதான் அவர் சிலுவையில் இருந்து கொண்டு முடிந்தது என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டின் காலத்திலே செலுத்தப்பட்டு வந்த பலிகளுக்கெல்லாம் ஒரு முடிவு உண்டாகிறது. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே மனிதர்கள் என்ன செய்வார்கள் என்றால் பலவிதமான பலிகளை செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். தகன பலி என்று சொல்லப்பட்டிருக்கிறது, போஜன பலி என்று சொல்லப்பட்டிருக்கிறது, சமாதான பலி என்று சொல்லப்பட்டிருக்கிறது, பாவ நிவாரண பலி என்று சொல்லப்பட்டிருக்கிறது, குற்ற நிவாரண பலி என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் நாம் லேவியராகமம் 1 முதல் 7 அதிகாரங்களிலே படிக்கிறோம். இவ்விதமான பலிகள் மூலமாக தான் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்றால் இறைவனோடு ஐக்கியப்படும்படியாக பலி செலுத்தி வந்தார்கள். அந்த பலிகளை தான் நம்பிக்கையாக கொண்டு செலுத்தி வந்தார்கள். ஆனால் அவர்களுடைய பாவங்கள் மறைக்கப்பட்டது. அவர்களுடைய வாழ்க்கை நல்மனசாட்சியோடு காணப்படுவதற்கு ஏதுவாக அமையவில்லை. அவர்கள் தங்களிலே இன்னும் பாவம் இருக்கிறது என்று சொல்வதற்கு ஏதுவாக தான் ஜீவித்து வந்தார்கள். அவர்களுடைய பாவங்கள் முழுமையாக அவர்களிலிருந்து நீங்களாக்கப்பட்டு அவர்கள் சுத்திகரிப்பை அடையவில்லை. அவர்களுடைய பாவங்கள் மறைக்கப்பட்டது. அவர்களுடைய பாவங்கள் முழுமையாக நீங்களாக்கப்பட்டு அவர்கள் சுத்திகரிப்பை பெற்றுக்கொள்ள இயலாதபடி காணப்பட்டார்கள். தெய்வ பிள்ளையே, ஆகவே அந்த பலிகள் எல்லாம் நிறைவானவைகளாக காணப்படவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தாரே, அந்த பலி நிறைவானதாக காணப்பட்டது. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, நிறைவானது வரும்போது குறைவானதெல்லாம் ஒளிந்து போகும் என்று. ஆகவே பழைய ஏற்பாட்டின் காலத்திலே செலுத்தப்பட்டு வந்த பலிகளுக்கெல்லாம் ஒரு முடிவு உண்டானது. எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் கிறிஸ்துவே நிறைவான பலி என்று சொல்லப்பட்டிருப்பதை நம்மால் வாசித்து அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதிலிருந்து நீங்கள் என்ன கற்றுக்கொள்கிறீர்கள்? கிறிஸ்துவின் சிலுவை பலியில் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அவர்கள் செலுத்தப்பட்டு வந்த எல்லா பலிகளும் அடங்கி வந்து விடுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே தேவனால் கொடுக்கப்பட்டிருந்த அனைத்து பலிகளும் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பலியிலே சங்கமித்து விடுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளை, எனவேதான் ஞானஸ்நானம் கொடுத்த யோவான் ஸ்நானகன் இயேசுவை சுட்டி காட்டி இவ்விதமாக குறிப்பிடுகிறார். யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே, இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று குறிப்பிடுகிறார். பஸ்கா பலியை செலுத்தி வந்தார்கள், போக்காடு என்று சொல்லி பலியை செலுத்தி வந்தார்கள். இனி அந்த பலிகளுக்கெல்லாம் அவசியம் இல்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இனி நாம் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே செலுத்தப்பட்டு வந்த பலிகளை எழுத்தின்படியாக செலுத்த வேண்டியது இல்லை. ஏனென்றால் கல்வாரி சிலுவை பலியுடன் அனைத்து பலிகளும் நிறைவேறி முடிந்தன. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, அது மட்டும் இல்லை, ஜனங்கள் எல்லாரும் பாவ கடனுக்குள்ளாக காணப்பட்டார்கள். அந்த பாவ கடன்களுக்கெல்லாம் ஒரு முடிவு உண்டானது. மனிதர்கள் பாவம் செய்தபடியினாலே, பாவத்திலே ஜெனிப்பிக்கப்பட்டபடியினாலே, ஜென்ம பாவத்தோடும் கர்ம பாவத்தோடும் ஜீவித்து வந்தபடியினாலே யார் அந்த பாவங்களை எல்லாம் நீக்குவார் என்கிற அங்கலாய்ப்போடு காணப்பட்டார்கள். ஆனால் அந்த பாவ கடன்களுக்கெல்லாம் பரிகாரமாக விலை செலுத்தப்பட்டாயிற்று என்கிற ஒரு முடிவை சிலுவையிலே இயேசு கிறிஸ்து தம்முடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தை சிந்தினதன் மூலமாக ஏற்படுத்தினார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை வாசியுங்கள். 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று
அப்படி அந்த வீணான நடத்தையிலிருந்து மீட்பு உண்டாயிட்டாம், விடுதலை உண்டாயிட்டாம். அது எதனால் உண்டாகவில்லையாம்? அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலே உண்டாகவில்லை, பொன்னினாலே உண்டாகவில்லை, அவைகளினாலே மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அப்ப அநேக காலங்களாக ஜனங்கள் பொன்னை கொடுத்து பாவக்கடனை தீர்க்க முடியுமா? வெள்ளியினாலே பாவக்கடனை தீர்க்க முடியுமா? தேவனுக்கு ஏதாவது பலிகளை செலுத்தி பாவக்கடனை போக்கிவிட முடியுமா என்று பிரயாசப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய மனசாட்சி சொல்லிட்டு உன் பாவக்கடன் நீங்கவில்லை, மறைக்கப்பட்டுதான் இருக்கிறது என்று. தெய்வ பிள்ளையே, அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான நிலையிலே வாழ்ந்து வந்த மனிதர்களுடைய சூழ்நிலைகளை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பரலோக பிதாவாகிய தேவன் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தார். பிரைஸ் தி லார்ட். உன் பாவ கடன்களுக்கெல்லாம் ஒரு நிவாரணம் உண்டு. பாவ நிவாரண பலியாக இயேசு கிறிஸ்து தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். இலவசமாக மீட்கப்படுகிறீர்கள் என்கிற அந்த ஆசீர்வாதத்தின் பிரமாணத்தை பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சிலுவையிலே நிறைவேற்றினார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனுடைய அர்த்தம் என்ன? கொடுக்க வேண்டிய பணம் எல்லாம் கொடுத்து முடித்தாயிற்று, கடன் தீர்ந்தது என்கிற பிரமாணத்தை இயேசு கிறிஸ்து தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தினதன் மூலமாக ஆசீர்வாதத்தை நிறைவேற்றக்கூடியவராக இருந்தார். பாவ கடனுக்கு ஒரு நிவாரணத்தை உண்டு பண்ணக்கூடியவராக காணப்பட்டார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, தெய்வ பிள்ளையே, சகலமும் யார் மூலமாக உண்டாயிற்று? இந்த வானமும் பூமியும் தேவனால் உண்டானது. அது யார் மூலமாக உண்டாக்கினார்? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டாக்கினார். ஆகவேதான் நாம் இயேசு கிறிஸ்துவை நித்தியர் என்று சொல்லுகிறோம். உலக தோற்றத்திற்கு முன்பாகவே பிதாவின் மடியிலே செல்ல பிள்ளையாக காணப்பட்டவர் என்று அறிந்து கொள்கிறோம். யோவான் 1:3 வாசித்து பாருங்கள். சகலமும் அவர் மூலமாக உண்டாயிற்று என்று படிக்கிறோம். அப்படி உண்டாக்கப்பட்ட உலகம்தான் பிசாசானவனால் கெடுக்கப்பட்டது. அப்படியானால் கெடுக்கப்பட்ட உலகத்தை மறுபடியும் புதுப்பிக்க வேண்டிய ஒரு உத்தரவாதம் தேவனுக்கு உண்டானது. தெய்வ பிள்ளையே, ஆகவே வீழ்ந்து போன மனுக்குலத்தையும் கூட தேவன் புதிதாக சிருஷ்டிக்க வேண்டியது இருந்தது. அப்படிப்பட்ட புதிதாக்கக்கூடிய சிருஷ்டிப்பின் கிரியையை பிதாவாகிய தேவன் மனிதர்களுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துடைய சிலுவை பலியின் மூலமாக நிறைவேற்றக்கூடியவராக இருந்தார். பிரைஸ் தி லார்ட். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5:17 ஆகவேதான் பவுல் கொரிந்து சபையாருக்கு எழுதுகிறார், இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. தெய்வ பிள்ளையே, எல்லா துன்மார்க்கமான காரியங்களுக்கும் ஒரு முடிவை சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவன் ஏற்படுத்துகிறார். ஆகவே மனிதன் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக புதிதாக்கப்பட வேண்டியது மிகவும் முக்கியமானதாக காணப்படுகிறது. பழைய விழுந்து போன சுபாவங்களுக்கு ஒரு முடிவை கொண்டு வர வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து பிறந்த வேளையிலே தேவதூதர்கள் இவ்விதமாக வாழ்த்தினார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 2:14 படிக்கிறோம், உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று. அப்ப தேவனுக்கு மகிமை உண்டாக வேண்டும், பூமியில என்ன உண்டாகணும்? சமாதானம் உண்டாக வேண்டும். பிசாசானவனால் உண்டான சமாதான கேடு மாற வேண்டும், பூமியிலே சமாதானம் உண்டாக வேண்டும், மனுஷர் மேல் பிரியம் உண்டாக வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாதவர்களாக மனிதர்கள் மாறி போனார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணத்தின் மூலமாக தேவனுக்கு பிரியமானவர்களாக மனிதர்கள் மாற முடியும். அதற்கு மனிதன் என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டியாக உருவாக வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. லேவியராகமம் எழுதின புஸ்தகம் 19:2 வாசிக்கும் போது, உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய இருக்கிற நான் பரிசுத்தர், ஆகியால் நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று சொன்னார். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் அநேக சடங்காச்சாரங்கள் இருந்தது.
அதையெல்லாம் கடைபிடிப்பதினாலே ஒருவர் பரிசுத்தராக மாறிவிட முடியாது. 1 யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே படிக்கிறோம், பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் என்று படிக்கிறோம். அப்ப இரட்சகர் இயேசு சிலுவையில் சம்பாதித்துள்ள இரட்சிப்பை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக அவரை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளும் போது நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே பழைய வீழ்ந்து போன உலகத்தின் சுபாவங்களுக்கு தன்மைகளுக்கெல்லாம் மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு முடிவை ஏற்படுத்தும் வண்ணமாக தான் சிலுவையில் இருந்து இயேசு கிறிஸ்து உரைக்கிறார், முடிந்தது என்று. மனிதன் புதிதாக்கப்படும்படியாக செய்ய வேண்டிய அனைத்தும் சிலுவையிலே செய்யப்பட்டாயிற்று என்று குறிப்பிடுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, பழைய உடன்படிக்கைக்கு ஒரு முடிவை ஏற்படுத்துகிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இறைவனோடு எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்விதமான உடன்படிக்கை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்றால், தேவன் இவ்விதமாக சாட்சி கொடுக்கும் வண்ணமாக எவ்விதமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். இதுதான் உடன்படிக்கையின் சாராம்சமாக இருக்கிறது. இதை நாம் ஏற்பாடு என்று சொல்லலாம். என்ன ஏற்பாடு? பழைய ஏற்பாடு, பழைய உடன்படிக்கை. ஆனால் இந்த உடன்படிக்கையிலே எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்கள் உண்மையாக இருக்கவில்லை. ஆகவே தேவன் என்ன செய்தார்? அந்த ஏற்பாட்டிலே ஒரு முறிவு உண்டானபடியினால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஒரு புதிய ஏற்பாடை உடன்படிக்கையாக நிறைவேற்றினார். அந்த புதிய உடன்படிக்கை சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நிறைவேற்றப்பட்டது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவிலே தான் புதிய உடன்படிக்கை, புதிய ஏற்பாடு ஏற்படுகிறது. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அதை தான் பவுல் குறிப்பிடுகிறார். இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்று பவுல் குறிப்பிடுகிறார். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் பழைய உடன்படிக்கை, பழைய ஏற்பாடு என்று சொல்லப்படுகிற காரியங்களிலே எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்கள் உண்மையுள்ளவர்களாக இராமல் போனபடியினால், தேவனை விட்டு தூரமாக போனபடியினால், தேவன் மறுபடியும் எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, புறஜாதிகளும் பரலோக பிதாவாகிய தேவனோடு ஒப்புரவாகும்படி, ஐக்கியமாகும்படி தேவன் என்ன செய்தார்? தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஒரு ஏற்பாடு புதிதாக உண்டாகும்படியாக செய்தார். அதை தான் நாம் புதிய ஏற்பாடு அல்லது புதிய உடன்படிக்கை என்று சொல்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் இரட்சகர் இயேசுவில் சிலுவை மரணத்தில் பழைய உடன்படிக்கை நிறைவு பெறுகிறது. புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்துவினால் ஸ்தாபிக்கப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் நாம் அந்த புதிய உடன்படிக்கையின் மூலமாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக, இயேசு கிறிஸ்துவினால் ஏற்பட்ட கிருபாதார பலியின் மூலமாக நாம் பிதாவாகிய தேவனோடு கிருபாசன தண்டையிலே தைரியத்தோடு கிட்டி சேர முடியும். பிரைஸ் தி லார்ட். அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக நாம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அந்த கிருபாதார பலியின் புண்ணியத்தினாலே கிருபாசன தண்டையிலே தைரியத்தோடு பிதாவோடு ஐக்கியப்பட முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை இயேசு கிறிஸ்து ஸ்தாபிக்கக்கூடியவராக இருந்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இவ்விதமாக இயேசு கிறிஸ்து இரட்சிப்பின் திட்டத்தை பிதாவின் சித்தத்தின்படி நிறைவேற்றி முடிக்கக்கூடியவராக இருந்தார். தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சில உத்தரவாதங்கள் இருக்கிறது. அந்த உத்தரவாதங்களை நாம் அறிந்து கொண்டு நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவை போல நிறைவேற்றி முடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வாசியுங்கள். யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசியுங்கள். அங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேற ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும், அவைகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரே மந்தையும் மேய்ப்பனும் ஆகும் என்று குறிப்பிடுகிறார். அப்படியானால் நம் மூலமாக
தேவனுடைய திட்டம் நிறைவேற வேண்டும். அது என்ன? ஒரே மேய்ப்பன், ஒரே மந்தை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் எபேசு சபைக்கு பவுல் எழுதுகிறார். எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் என்று குறிப்பிடுகிறார். அப்ப கிறிஸ்துவின் அளவு தான் நம்முடைய வாழ்க்கையின் நம்ம வளர்ச்சி அடைய வேண்டிய அளவாக காணப்படுகிறது. கிறிஸ்துவை பாருங்க. இங்க இருக்கிறார் ஒரு மகன். அவர் என்ன செய்யக்கூடாதுன்னா, அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அடைவதற்கு அவருக்கு பின்னால இருக்கிற இன்னொரு சகோதரனை அளவுகோலாக வைக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். எல்லாருமே தாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி அடைவதற்கு அளவுகோலாக யாருடைய வாழ்க்கையை தங்களுடைய ஜீவியத்திலே முன்வைத்து வாழ வேண்டும்? இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவியத்தை. அதுதான் நிறைவான வளர்ச்சி, அதுதான் புருஷராகும் வரைக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதை தான் எபேசு சபைக்கு பவுல் எழுதுகிறார். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும். இந்த வசனம் இந்நாட்களிலே நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நிறைவேறி முடிய வேண்டும் கிறிஸ்துவின் வருகை நாளுக்கு முன்னாக. அப்பொழுது நமக்கு இயேசு கிறிஸ்து மெய்ப்பனாக காணப்படுவார். நாம் அந்த ஒரே மந்தையிலே நிறைவான வளர்ச்சி அடைந்து காணப்படுவோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே நமக்கு ஒரு கடமை இருக்கிறது. எல்லாருக்கும் சொல்லணும், இயேசு அதிசீக்கிரம் வரப்போகிறார், ஆனால் நீங்கள் அவருடைய வருகை தாமதமாகிறது என்று சொல்லி நிர்விசாரத்தோடு காணப்படாதீர்கள் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். வாசியுங்கள். 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார் என்று படிக்கிறோம். அப்ப எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. அதனால் இயேசுவின் வருகை தாமதமாகி கொண்டே போகிறது. அவர் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். இதை அறிந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? அடைந்த ரட்சிப்பை பாதுகாக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க விதத்தில் நாம் பூர்ண புருஷர்களாக காணப்பட வேண்டும். பின்பு மற்றவர்களை ரட்சிப்பின் பாதையிலே வழிநடத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொன்னார், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுத்து உபதேசம் பண்ணுங்கள் என்று இயேசு கிறிஸ்து பிரதானமாக ஒரு கட்டளையை கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய உத்தரவாதங்களை அறிந்து நாம் செயலாற்றுகிறவர்களாக இருப்போமே ஆனால் நாமும் நம்முடைய ஜீவியத்தின் முடிவிலே நம்மால் சொல்ல முடியும், முடிந்தது என்று. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய வாழ்க்கைக்கு முன்மாதிரியாக காணப்படுகிறார். நீங்கள் வேதாகமத்திலே படிப்பீர்கள் என்றால், நோவாவினுடைய காலத்திலே சில திட்டங்களை தேவன் வைத்திருந்தார். அந்த திட்டம் என்ன? நோவா ஒரு பேழையை அவர் கொடுக்கிற அளவின்படியே என்ன செய்ய வேண்டும்? செய்து முடிக்க வேண்டும். நோவா செய்து முடித்தாரா இல்லையா? செய்து முடித்தார். மோசேயினுடைய வாழ்க்கையிலே ஒரு திட்டம் இருந்தது. என்ன திட்டம்? ஆசரிப்பு கூடாரத்தை மோசே உருவாக்க வேண்டும். அதற்கு கர்த்தர் என்ன சொன்னார்? மலையில் சொல்லி கொடுத்த மாதிரியின்படியே ஆசரிப்பு கூடாரத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னார். மோசே அதை செய்து முடித்தாரா இல்லையா? முடித்தார். இப்படி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை நம்ம வேதாகமத்தில் படித்து பார்க்கும்போது சில திட்டங்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவனால் வைக்கப்பட்டிருந்தது. அந்த திட்டத்தை அறிந்து அவர்கள் செயல்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நோவாவின் காலத்திலே வாழ்ந்தவர்கள் எல்லாரும் துன்மார்க்கர். மனுஷனை உண்டாக்கினதற்காக தேவன் விசனப்பட்டு கொண்டிருந்தார். அந்நாட்களிலே தானே பொல்லாத மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களிலே நோவா தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றினார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏன் ஆபிரகாமை எடுத்துக்கொள்ளுங்கள். அவருடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு என்று ஒரு திட்டம் இருந்தது. அது என்ன? தவம் இருந்து பெற்ற ஏகபுத்திரனாகிய ஈசாக்கை பலியிடும்படியாக சொன்ன வேளையிலே ஆபிரகாம் என்ன செய்தார்?
பலியிடும்படியாக என்னெல்லாம் எடுத்துட்டு போனாரு? விறகு கட்டைகளை எடுத்துட்டு போனாரு, நெருப்பை எடுத்துட்டு போனாரு, கத்தியையும் எடுத்துட்டு தான் போனார். பலி செலுத்தும்படியாகவே போனார். ஆபிரகாம் அப்படியே தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஈசாக்கை மோரியா என்கிற இடத்திற்கு கொண்டு போய் பலிபீடத்திலே கிடத்தினார் என்று படிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் தேவன் யார் யாருடைய வாழ்க்கையிலே சில திட்டங்களையும் நோக்கங்களையும் வைத்திருந்தாரோ அவர்கள் எல்லாரும் அந்த திட்டங்களையும் நோக்கங்களையும் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் தேவனுடைய திட்டம் காணப்படுகிறது, தேவனுக்கு நோக்கம் காணப்படுகிறது. அந்த திட்டத்தை மோசேயை போல, அந்த திட்டத்தை நோவாவை போல, அந்த திட்டத்தை ஆபிரகாமை போல கீழ்ப்படிதலிலே நீங்கள் நிறைவேற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும். கேட்டதை அப்படியே நிறைவேற்றினார் ஆபிரகாம். அது மாத்திரமல்ல, நாம் சகரியாவை குறித்து படிக்கும்போது சகரியா வயது முதிர்ந்தவராக காணப்பட்டார். அவருக்கு என்ன இல்லை? குழந்தை பாக்கியம் இல்லை. ஆனால் அவரை குறித்து வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா 1 அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம், அவர் குழந்தை இல்லாத பெரும் குறையோடு இருந்த வேளையிலேயும் கூட அவருக்கிட்ட சகல கற்பனைகளையும் தவறாமல் நிறைவேற்றக்கூடியவராக இருந்தாராம். ஆசீர்வாதம் இல்லையே என்று சொல்லி கர்த்தரை விட்டு அவர் தூரமாக போய்விடவில்லை, மனம் தளர்ந்து போய்விடவில்லை, ஊழியத்தை விட்டுவிடவும் இல்லை. சிலர் பாருங்கள், தங்களுக்கு சில காரியங்கள் நிறைவேறவில்லை என்றால் என்ன செய்ய மாட்டார்கள்? தேவனோடு அவர்களுக்கு ஐக்கியம் இருக்காது, ஊழியம் செய்ய மாட்டார்கள், மனம் தளர்ந்து போவாங்க, பின்மாற்றம் அடைந்து போவார்கள். ஆனால் இந்த சகரியாவை குறித்து நாம் வேதத்திலே படிக்கிறோம். எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் நடைபெறாமல் போயிருந்த வேளையிலேயும் கூட அவர் என்ன செய்தாராம்? ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்யும்படி கர்த்தருடைய தூதன் தரிசனமாவதற்கு ஏதுவாக ஊழியத்தை நிறைவேற்றக்கூடியவராக இருந்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, ஆகவேதான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவனுடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறினவுடனே தன் வீட்டிற்கு போனான் என்று. பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட சகரியாவையும் எலிசபெத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாகிய குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். அந்த குழந்தை தான் யோவான் ஸ்நானகன். அவன் அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட்டான். அநேக இஸ்ரவேலர் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாக மனம் திரும்புதலுக்கு ஏற்ற சத்தியங்களை போதிக்கக்கூடியவராக யோவான் ஸ்நானகன் காணப்பட்டார். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார்? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். அவருடைய ஊழியத்தின் ஆரம்ப நாட்களிலே அவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அப்போஸ்தலர் 20 அதிகாரம் 24 வாசித்து பாருங்கள். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்க விரும்புகிறேன் என்று குறிப்பிடுகிறார். அப்படிதான் அவருடைய ஊழியத்தின் துவக்கம் காணப்பட்டது. முடிவிலே சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், ஓட்டத்தை முடித்தேன், நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிட்டார். தெய்வ பிள்ளையே, நீங்கள் எல்லாரும் ஓட்டப்பந்தய சாலையிலே இருக்கிறீர்கள், ஓட்டத்தை துவங்கி இருக்கிறீர்கள், ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் ஓட்டம் வெற்றிகரமாக முடிய வேண்டும். விசுவாசத்தை என்ன செய்ய வேண்டும்? காத்துக்கொள்ள வேண்டும். தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கிற திட்டங்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? எவ்விதமான கஷ்டமான சூழ்நிலைகளானாலும் நிறைவேற்றுகிறவர்களாக, தேவ கிருபையிலே உங்கள் ஜீவியத்தை காத்துக்கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆகவேதான் ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு நலமானது என்று படிக்கிறோம். விருந்து வீட்டிற்கு போவதை பார்க்கிலும் துக்க வீட்டிற்கு போவது நலம். இதிலே எல்லா மனுஷருடைய முடிவும் விளங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தெய்வ பிள்ளையே, அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையின் துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு நலமானதாய் இருக்க வேண்டும். ஒரு புருஷன் மனைவியை பார்க்கும்போது சொல்ல வேண்டும், இவர்கள் தங்களுடைய திருமண உடன்படிக்கையிலே உண்மையாய் இருந்தார்கள், முடிவும் நலமாய் இருந்தது. திருமண வாழ்க்கையின் துவக்கம் நன்றாய் இருந்தது, அவர்களுடைய வாழ்க்கையின் முடிவும் அருமையாய் இருந்தது என்று சொல்வதற்கு ஏதுவாய் இருக்க வேண்டும். அதுபோலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையும். ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்திலே முடிக்கிறவர்களாய் இருக்கும்படி அவ்வளவு புத்தியினராய் என்று பவுல் கலாத்தே சபையாருக்கு கேட்கிறார். தெய்வ பிள்ளையே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மாம்சத்திலே போய் முடிகிறதாய் இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் இருக்க வேண்டும். முடிவு ஆவிக்குரிய பிரகாரமாக அப்போஸ்தலனாகிய பவுலை போல ஜெயகரமாக ஓட்டத்தை முடிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நகோமி
ரூத்தை பார்த்து போவாசை குறித்து கொடுத்த நம்பிக்கை என்ன தெரியுமா? ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். யாரு? நகோமி. அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான் என்றாள். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் நகோமி ரூத்திற்கு கொடுத்த நம்பிக்கை என்ன? போவாஸ் உனக்கு நன்மை உண்டாவதற்கு ஏதுவாக சகலத்தையும் செய்து முடிப்பார் என்கிற நம்பிக்கையை நகோமி மருமகளாகிய ரூத்திற்கு ஏற்படுத்தினாள். மணவாட்டி சபையே, இன்றைக்கும் அப்போஸ்தலர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு தெய்வீக நம்பிக்கை கொடுக்கப்படுகிறது. அது என்ன? மணவாளனாகிய இயேசுவை சந்திப்பதற்கென்று சகல நன்மைகளையும் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்து மணவாளனாகிய கிறிஸ்து நிறைவேற்றி முடிப்பார். நீதியின் வஸ்திரங்களை கொடுப்பார், சித்திர தையலாடை என்கிற வஸ்திரத்தை கொடுப்பார், துதியின் உடையை கொடுப்பார், ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுப்பார், பரிசுத்தவான்களின் நீதி என்று சொல்லப்படுகிற வஸ்திரங்களை உடுத்துவிப்பார். கிறிஸ்துவின் வருகை நாளுக்கு ஆயத்தமாவதற்கு தேவையான எல்லா நன்மைகளையும் செய்து முடிப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஊழியம் செய்து முடித்த வேளையிலே அவருடைய ஜீவியத்தை குறித்து அவரே பரிசோதித்து பார்த்துவிட்டு என்ன சொன்னார்? அதை வாசித்து முடிப்போம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன் என்று கூறியதை நாம் படிக்கிறோம். நாம் எல்லாரும் எழும்பி நிற்போமா? இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் நியமித்த சகல காரியத்தையும் செய்து முடித்தார். நோவா தன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் நியமித்த காரியத்தை செய்து முடித்தார். மோசே தன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் நியமித்த காரியத்தை செய்து முடித்தார். சகரியா தன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் நியமித்த காரியத்தை செய்து முடித்தார். ஆபிரகாம் தேவன் கேட்டதை நிறைவேற்றக்கூடியவராக காணப்பட்டார். ரூத்திற்கு நகோமி ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தினாள். மகளே, உனக்கு நன்மை உண்டாகும்படியாக சகலத்தையும் போவாஸ் செய்து நிறைவேற்றும் வரைக்கும் அவன் இளைப்பாறுவதில்லை என்று. இன்றைக்கும் தெய்வ பிள்ளையே, தேவன் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே தேவன் நிறைவேற்றும்படியாக வைத்திருக்கிற எல்லா திட்டங்களையும் நோக்கங்களையும் நிச்சயமாகவே நிறைவேற்றுவார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அவைகள் அனைத்தும் நன்மைக்கு ஏதுவாக காணப்படும். உங்களுடைய வாழ்க்கையின் துவக்கம் மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கையின் முடிவும் கூட சாட்சியாக காணப்படும். உங்களுடைய வாழ்க்கையின் முடிவு மாம்சத்திலே முடிகிறதா இராது. உங்களுடைய வாழ்க்கையின் முடிவு ஒரு தெய்வீக ஆவிக்குரிய அனுபவத்தோடு சாட்சியோடு சூளுரைப்பதற்கு ஏதுவாக, விசுவாசத்தை காத்து கொண்டதற்கு ஏதுவாக காணப்படும். தேவன் நியமனம் பண்ணின காரியத்தை செய்து முடித்தோம் என்று சாட்சி பகர்கிறவர்களாக காணப்படுவார்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து 6வது வாக்கியமாக முடிந்தது என்று சொன்ன வாக்கியம் உங்களுடைய வாழ்க்கைக்கு மேன்மையாக காணப்படும். ஆம் தெய்வ பிள்ளையே, தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய நினைத்தது நிச்சயமாகவே நிறைவேறும். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக காணப்படும். மணவாளனாகிய கிறிஸ்துவை சந்திப்பீர்கள், ஆயத்தத்தோடு காணப்படுவீர்கள். தேவன் அதற்கு தேவையான சகல நன்மைகளையும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நிறைவேற்றக்கூடியவராக காணப்படுவார். கர்த்தாவே, நீர் எங்களுடைய வாழ்க்கை ஆயத்தப்படுத்துகிற எல்லா தெய்வீக அனுபவங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி எல்லாரும் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். யாவுமே காய் முடித்த இயேசுவே, யாருண்டு இப்பாரில் உம்மை போ. யாவுமே காய் முடித்த இயேசுவே, யாருண்டு இப்பாரில் உம்மை போ. உம்மகிமை சாய இம்மண் சரீரம் பெற்றிட நின் கிருபையாலே பூரணனாக்கிடும். உம்மகிமை சாய இம்மண் சரீரம் பெற்றிட நின் கிருபையாலே
இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியோ, சௌகமிந்திடோ நான் நம்பி வந்தேனே. இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியோ, சௌகமிந்திடோ நான் நம்பி வந்தேனே. யாவும் எனக்காய் முடித்த இயேசுவே, யாருண்டு இப்பாரிலும் மைபோ. யாவும் எனக்காய் முடித்த இயேசுவே, யாருண்டு இப்பாரிலும் மைபோ. மகிமை சாய இம்மன் சரீரம் பெற்றிட நின் கிருபையாலே பூரணனாக்கிடோ. மகிமை சாய இம்மன் சரீரம் பெற்றிட நின் கிருபையாலே பூரணனாக்கிடோ. இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியோ, சௌகமிந்திடோ நான் நம்பி வந்தேனே. இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியோ, சௌகமிந்திடோ நான் நம்பி வந்தேனே. என்றும் என்றும் மாறிடாத இயேசுவே, ஜீவனீந்தே நல்லோ அன்பினா. என்றும் என்றும் மாறிடாத இயேசுவே, ஜீவனீந்தே நல்லோ அன்பினா. தேவ்ய வாக்கு தந்தம்மை ஸ்திரப்படுத்தி நின் கிருபையாலே நிறைத்திடுவீரே. தேவ்ய வாக்கு தந்தம்மை ஸ்திரப்படுத்தி நின் கிருபையாலே நிறைத்திடுவீரே. இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியோ, சௌகமிந்திடோ நான் நம்பி வந்தேனே. இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியோ, சௌகமிந்திடோ நான் நம்பி வந்தேனே. நம்முடைய ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும் என்கிற வாக்கு தத்தத்தை கொடுத்து தேவன் ஆசீர்வதிக்கிற தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரு மனிதனுடைய முடிவிலே தேவன் எவ்வளவா இந்த மனிதனை பூர்ணமடைய செய்திருக்கிறார் என்பதை தேவன் விளங்க பண்ணக்கூடியவராக இருப்பார். அப்படிப்பட்ட விசுவாசத்தை உடையவர்களாக நாம் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறவர்களாக காணப்படும்படியாக தேவன் விசேஷித்த கிருபைகளை கொடுத்து மென்மேலும் பலப்படுத்தும்படியாக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளின் காலை வேளையிலே சிலுவையிலிருந்து நீர் உரைத்த 6வது வாக்கியம் முடிந்தது என்கிற வார்த்தையை நாங்கள் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ள செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, தீர்க்க தரிசனங்களையும் நியாய பிரமாணத்தையும் நிறைவேற்றி முடிக்கக்கூடியவராக காணப்பட்டீர் என்பதை நாங்கள் சத்திய வசனங்கள் மூலமாக அறிந்து கொள்ள செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் அநேகருடைய வாழ்க்கையிலே வைத்த திட்டங்களை எப்படி அவர்கள் உம்முடைய சித்தத்தின்படி நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை கற்றுக்கொள்ள செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பவுலுடைய வாழ்க்கையின் துவக்கம் கர்த்தாவே தோல்வி அடைந்தது போல இருந்தாலும் ஆனால் முடிவு நீதியின் கிரீடம் என்று சொல்லப்படுவதற்கு ஏதுவாக சவுலின் அனுபவத்தை எவ்விதமாக கர்த்தாவே பழைய அனுபவங்களை எல்லாம் நீக்கி போட்டு தேவரீர் கிறிஸ்துவுக்குள் புதிதாக்கி உம்முடைய மகிமையின் சாயலுக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்தி பவுலுடைய வாழ்க்கை அநேகருடைய ஜீவியத்திற்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாகும்படியாக வெளிப்படுத்தல்களை கொடுத்து அவருடைய ஓட்டத்தின் முடிவு கர்த்தாவே ஜெயமாக காணப்படும்படியாக செய்தீரோ. அப்படியே கர்த்தாவே சத்திய வசனங்களை தியானித்த உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் வைத்த நோக்கம் அனைத்தும் கர்த்தாவே உம்முடைய சித்தத்தின்படி வெற்றிகரமாக நிறைவேறக்கூடியதாக காணப்பட தேவன் தாமே அனுகிரகம் செய்தருளும்.
கிருபை நல்கிறளும். உம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் ஆசீர்வதித்தருளும். கர்த்தாவே, ஒரு மனிதனுடைய துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு நல்லது என்று சொல்லப்படுவதற்கு ஏதுவாக கடந்து வந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அவனமாகவே முடிவு நல்லது என்று சொல்லப்படுவதற்கு ஏதுவாக மேன்மைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக, ஆமேன். தேவன் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர் சத்தியம் பரிசையும் கேடகமும் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமும் என் நம்பிக்கையும் அவரே. சேனையின் கீழ் அடைக்கலம் புகவேற்றம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேனையின் கீழ் அடைக்கலம் புகவேற்றம் சிறகுகளால் மூடுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவையிலிருந்து உரைத்த 6வது வாக்கியம் முடிந்தது என்கிற வார்த்தையின் மூலமாக நிறைவேற்றின சகல ஆசீர்வாதங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் நிறைவேறும் வண்ணமாக தேவன் தாமே உங்களை பலப்படுத்தி, அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, நான் கிறிஸ்துவை எவ்விதமாக பின்பற்றுகிறேனோ நீங்களும் அவ்விதமாக என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னது போல, உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் மற்றவர்கள் கிறிஸ்துவை உங்கள் மூலமாக பின்பற்றத்தக்க மாதிரியாக காணப்பட, உங்கள் ஒவ்வொருடைய ஜீவியமும் கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரணமடையும்படியாக தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையிலையும் சகலவிதமான கிருபையும் நல்கி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக, ஆமீன்.